இந்த தூக்கு தண்டனை. என்னை பொறுத்தவரை தூக்குங்கிறது தண்டனையே கிடையாதுங்கிறது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. மரணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம். அது எப்படி எனக்கு தண்டனை ஆகும்? என்னோட சுதந்திரத்தை பறிக்கிறது மட்டும்தான் தண்டனையாக இருக்க முடியும். என்னை மரணிக்க வைக்கிறது தண்டனையாக இருக்க முடியாது. கமல் எல்லாமே தப்பாகவே இருக்கும். ஆதரிச்சதாக இருக்கட்டும், முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும், பார்த்தா கமல் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கேரக்டராக இருப்பார். சி என்ன இப்படி இருக்கான் ஆளு அப்படின்னு. ஜெயில் கலவரமும் அது வெள்ளரவி வீரோட இருந்தப்ப உள்ள இந்திய வரலாற்றிலே ஒரு பெரிய கலவரம். அந்த கதையும் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து இளையராஜா மறக்க முடியாத ஒரு மியூசிக், விருமாண்டிக்கு போட்ட மியூசிக் இல்லை, அது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த குரலை அந்த அரை கேட்டாலே ஆட்டம் கண்டு போகணும். எல்லாமே எனக்கு ஒன்று தான். அன்னலட்சுமி சொல்லும், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு பண்ணிக்கிறவன் பெரிய மனுஷன். நான் இப்போ மனுஷனாக இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்காக ஒரு எளிய மனிதனா. அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ். வெள்ளக்காரன் தான் கொள்ளணும்னு நினச்சான், நம்மள எதிர்த்தா கொள்ளணும்னு நினச்சான். இது ஜனநாயக நடத்துகிறேன், நான் உங்களோட நாட்டுடைய பிரச்சனை தானே, என்ன போய் நீங்கள் கொள்ளுவீங்க, இது என்ன சர்வாதிகாரனா தான். தூக்கு தண்டனை நியாயம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இந்த இவ்வளோ பேச வேண்டியது. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. போன நேர்காணலில் நம்ம அன்பே சிவத்தை பற்றி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் உள்வாங்கினேன். அந்த வகையில் அதை தொடர்ந்து விருமாண்டி அந்த படம் வெளியாவதற்கு முன்னால் பல சர்ச்சை இருக்குது. தலைப்பில் இருந்து அந்த சர்ச்சை எழுந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல அந்த படம் தாண்டி இந்த தூக்கு தண்டனை அப்படின்றதுக்கான ஒரு குற்றவாளி தூக்கு தண்டனை பெறுவதற்கு தகுதியானவர்னா என்ன தகுதி? அது விருமாண்டி சண்டியர்னு தான் பேர் வச்சாங்க. சண்டியருங்கிறது ஒரு சமுதாயத்தை பேரை குறிக்குன்னு சொல்லி ஒரு கட்சி, ஒரு பழ கட்சி பெரிய பிரச்சனை பண்ணி சரி பேரை அப்புறம் விருமாண்டின்னு வச்சாங்க. அது படத்துலேயே அந்த சீன் வச்சுருப்பாங்க. கமலஹாசன், பசுபதி, நெப்போலியன், இந்த மாதிரி ஜாபம் நடிப்பு அரக்கர்கள் நடித்த படம். அதில் ரொம்ப அபிராமியை வந்து ரொம்ப கமல் வந்து எந்த நடிகையும் புகழ்ந்து பேசியதே இல்லை, அபிராமியை மட்டும் தான் புகழ்ந்து பேசினார். அதில் வந்து அந்த சொல்லுவார், கமலா ஃபஸ்ட்டு ஃப்ரேமே ஜெயில் தான். அதில் இவர் போலீஸ்காரனா பயங்கரமாக வருவார், மீசையை வச்சுக்கிட்டு. பைக்காமன் பயங்கரமான கேரக்டர். வந்தோடனே ஜெயிலில் இன்டர்வியூ எடுக்கணும், தூக்கு தண்டனைக்கு எதிராக இன்டர்வியூ எடுக்கணும். ரோகிணி வருவாங்க. அது என்ன ஜெயில் சார்? ரகுவரன். இந்த பழைய சென்ட்ரல் ஜெயில். ஆக்சுவலாக பழைய சென்ட்ரல் ஜெயில் எங்கே இருக்குன்னு இப்போ யாருக்குமே தெரியாது. சென்ட்ரல் ஜெயில் இல்லை அந்த இடத்துல. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்த்தாப்புல இப்போ உண்மையாக இருக்கு. இப்படி போய் யூட்டர்ன் போட்டு போக முடியாது. ஆமாம், அங்கே MMC இப்படி வந்து போனோம். அதில் கொஞ்சம் தூரம் போனால் ரைட்டில் ஒரு டவுன் இறங்கும். அதில் தான் சென்ட்ரல் ஜெயில் இருந்துச்சு. அதான் கலைஞர் தான் புழல் அங்கே கட்டி மாற்றுறாங்க. ஆசையாலே பெரிய ஜெயில். சரி, அங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அதுலேயும் விரும்பாண்டி தாக்கம் இருந்துச்சு. ஜெயில் கலவரமும் அது வெள்ளரவி வீரோட இருந்தப்ப உள்ள ஒரு பெரிய கலவரம். அது இந்திய வரலாற்றிலே ஒரு பெரிய கலவரம். அது அந்த கதையும் இதில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க கேட்பாங்க, சென்ட்ரல் ஜெயில் எங்கே இருந்து அடையாளமே இல்லைன்றாங்க. அங்கதான் இப்போ அது என்னவா இருக்கு சார்? அது மருத்துவக் கல்லூரி. நான் மருத்துவம் மாறிட்டு. நாசர் அதில் ஒரு கடைசி ரோல் ஒன்று ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஜெயிலராக வந்திருப்பார். இவர் ரோகிணி போயிட்டு ஃபஸ்ட்டு கொத்தாளத்தேவன் யாருன்னா பசுபதி ப்ராக்கெட்டில் அவரை பேட்டி எடுக்க போவோம். கேரக்டர் பேட்டி டிவியில் வருமா அப்படின்னு கேட்பார். அந்த ஸ்லாங்கு, தேனி மதுரை ஸ்லாங்கு. பேட்டி டிவியில் வருமா அப்படின்னு. வரும் போட்டு காமிப்பீங்களா அப்படின்னு. எடுத்து முடிச்சவரை போட்டு காமிக்கிறோம் அப்படின்னோடனே படம் ஆரம்பிக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கள். திருவிழாக்கள் ஆண்டு காலத்திலேருந்து அப்படின்பாரு. அதை இல்லை, அதை சொல்லலை, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம், கொத்தாளத்தேவன் அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த ஆயில் தண்ணி எடுத்துருக்கீங்க, இதை பற்றி உங்களை என்ன, ஆயிலை பற்றி உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே ஃப்ரேமுக்குள்ளே கதை போகும். அப்படியே அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு தான். நம்ம ஜல்லிக்கட்டெல்லாம் இப்போ தடை பண்ணியிருந்த காலம் அது. அன்னைக்கு ஜல்லிக்கட்டை பற்றி பேசியிருந்தார். எப்படி அன்பே சிவத்தில் சுனாமியை பற்றி பேசியிருந்தாரோ ஜல்லிக்கட்டை பற்றி பேசியிருந்தார். அவன் தான் விரும்பாண்டி அப்படின்பார். பேரை கூட சொல்லக்கூடாதுன்ற லெவலில் பேச ஆரம்பிப்பார். அப்படியே பார்த்தா மாடு பிடிக்க வரும். அன்னலட்சுமி மாடை பிடிச்சிக்கிட்டான். மாடை பிடிக்கிற பயிரில் பேசி மயக்கிவிட்டான் அன்னலட்சுமியை அப்படின்ட்டு அப்படியே வழக்கு அப்படியே போகும். படம் பாட்டுக்கு டேக் ஆஃப் ஆகி போகும்.
அந்த படத்தில் வந்து இளையராஜா மறக்க முடியாத ஒரு மியூசிக், அது விருமாண்டிக்கு போட்ட மியூசிக் இருக்குல்ல, அது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த குரலை அந்த அந்த அரை கேட்டாலே ஆட்டம் கண்டு போனவங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் அந்த படம் நகர ஆரம்பிக்கும். ஜல்லிக்கட்டு கமலஹாசன் பாட்டி ரொம்ப பாசமானதுக்கிறது. அது மகாநதியில் அவங்க ஆத்தா மாமியாராக இருப்பாங்க. என்னாச்சுடா, கமல் வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்கும். பழைய அம்பாசிடர் ப்ளூ கலர் காரில் வருவார் கொத்தாலத்தேவன். என்னாச்சுடான்னொன்னே இது மாதிரி பாட்டி படுத்து இருந்தது, தண்ணி தவிச்சுது, அண்ணன் எடுத்து ஊற்றிருச்சு, செத்து போச்சு. ஆடா பாவியல, பாட்டி வயிற்றுலடா, பாட்டி வாயிலடா கூட தண்ணி எடுத்து ஊற்றிருப்பீங்க அப்படின்னு போவோம். பார்த்தா கமல் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கேரக்டராக இருப்பார். ஏய் சி என்ன இப்படி இருக்கான் ஆளு அப்படின்னு. அது காந்திமதியோட கேரக்டர். அதில் அப்பா இலைப்பா விரும்பாண்டி பொறுமையாக இருப்பா அப்படிங்க. பொறுமையாக இருக்கவா, இந்த இவங்களாம் பெரிய மனுஷங்கப்பா, பாட மட்டும் பெரியாதெல்லாம் பேசாத, பெரிய மனுஷனுங்களா மன்னிச்சிருங்கடா, ஒன்று அப்படியே வருங்க. பார்த்தா கமல் எல்லாமே தப்பாகவே இருக்கும். கமலோட ரோல் தவறாகவே இருக்கும், எல்லாமே தப்பாக இருக்கும். காதலிச்சதாக இருக்கட்டும், முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும். பஞ்சாயத்துக்கு போவாங்க. பஞ்சாயத்துக்கு எந்த ஊருக்கு? நல்லமநாயகம் ஊருக்கு பஞ்சாயத்து. மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சி வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்குவார். யார்? பசுபதி. அது கமலோட ஒரு நிலம் ஒன்று இருக்கும், அதில் கொஞ்சம் தூரத்துலேயும் தண்ணி வரும், நல்ல தண்ணி. அந்த இடத்த நல்லமநாயக்கரும் ஆசைப்படுவார், குத்தாலத்தேவனும் ஆசைப்படுவான். ஆனால் நல்லமநாயக்கர் நல்ல ரோலாகவே காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். நாளைக்கு நம்ம நல்லவன் பஞ்சாயத்துக்கு போகிறோம், உன்னை ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. என்ன நல்லமநாயக்கன் தானே பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கா, திருமல நாயக்கனை கூப்பிட்டுருக்கான், திருமல நாயக்க மகள் இருக்குல்ல, திருமல நாயக்கனை கூப்பிட்டுருக்கான், எனக்கு என்ன பயம், சிங்கப்பூர்ல நான் சீனாக்காரனை தூக்கி போட்டு மிதிச்சவன் அப்படிம்பாரு கமல். அப்போ வந்து அபிராமி அவங்களோட என்ட்ரி இருக்கும். இங்கே வாயன் சேத்த அப்படின்னோடனே அப்படி வார்த்தைகளே இப்படி தான் இருக்கும். ஒரு முழு போதை ஏறணும் எப்படி இருப்பான் அந்த மாதிரி உள்ளவான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இருக்குல்ல, அது பின்னாடி அதை கனெக்ட் பண்ணுவார். இந்த நான் சொல்கிற விஷயத்த அந்த மாட்டு மேலே வைப்பார், மாடு அசையாமல் நிற்கும். ஏன்னா பிற்பாடு அன்னலட்சுமி அந்த மாட்டு மேலே ஏறி தான் தூக்க மாட்டேங்குது. மாட்டு மேலே ஏறி தூக்க மாட்டிக்கிட்டு மாட்டை உதச்சோடு மாடு ஓடிடும், தொங்கி சாவும். அதை முன்கூட்டியே அந்த சீனை வைக்கிறாரு பாருங்க. இவர் உடனே அந்த முதல் நாள் பஞ்சாயத்துக்கு போயிருப்பாங்க. யார்? நல்லமநாயகம் ஊருக்கு பஞ்சாயத்துக்கு போயிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தில் என்ன ஆகிடும்னா வாக்குவாதம் ஆகிடும். கமலஹாசன் வந்து சேட்டையாக இருப்பார். பின்னாடி இருந்து கொத்தாலாம் இவங்க எல்லாமே பின்பக்கம் இருப்பாங்க. ஆனால் சேட்டையில் இருக்கக்குள்ள நல்லமநாயகம் சொல்லுவார், அன்னைக்கு ஆரம்பித்ததும் அப்பேன், வெட்டினது நான், ஜெயில் எடுத்தேன், அப்போ சத்தியம் பண்ணேன் நான் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு. நெத்தன் என் பிள்ளை ஜெயிலுக்கு போகிறான், கோர்ட்டுக்கு போகிறான், என்ன குற்றவாளியாக இல்லை, வக்கீலாக இருக்கான். நான் நல்லமநாயக்கரோட பிள்ளை வக்கீலாக இருக்கான், நெத்தம் கோர்ட்டுக்கு போகிறான், நான் கோர்ட்டுக்கு வாசம் ஏறுறதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன். அதனால தான் நீயும் பேசுகிற பேச்சுக்கு நீயும் கொத்தாலமும் இந்த இடத்துல உயிரோட இருக்கையும் பாரு. ஏம்பா யாரு? கொத்தாலத்தேவன் ஆத்தி கமல் ஈர கொத்தால நீர். பக்கத்தில் அவர் நல்லமநாயக்கரோட உறவுக்காரர் அவர் நவந்து போவார். விரும்பாண்டி நீ வந்து எப்படி பேசுறியோ இல்லையோ, ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பின்னாடி உட்காந்துருக்காரு பாரு கொத்தாளம், உன்னை ஏதோ பேச விட்டுட்டு அது அது நீ பேசுவ இதுவும் பேசுவ. நல்லமநாயக்கரே எங்கள் ஊசுரு, அவர் கொடுத்த நிலம் அவர் சொல்லட்டும், நாங்கள் கொடுத்துட்றோம், அந்த நிலத்தை கொடுத்துட்றோம், இந்த பூமி எல்லாமே நல்லமநாயக்கர் சும்மா கொடுத்து தானே, சும்மா கொடுத்த நிலம் தானே ஐயா, கொடுத்துருங்க, எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன், தண்ணி தெரிவிக்குது இல்லை நல்லமநாயக்கருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டாக கமலஹாசனோட பிஹேவியர் இருக்கும். தம்பி பேசலாம், பேப்பரில் சொல்ல முடியாது அப்படின்னு. இதுதான் பேப்பரு, இதுதான் பேனா, சொன்னது தான். ஏ மாப்பிள்ள நீ என்ன பேசுகிற அப்படிங்குள்ள வாக்குவாதம் ஆகிடும். இவங்க பதற ஆரம்பிச்சிருவாங்க பின்னாடி. ஆமாம், இன்ச்சு பை இன்ச்சு டீ கூட எனக்கு இது 1 ஹவர்லாம் பத்தாது, 1/2 ஹவர்லாம் பத்தாது, எனக்கு 10 மணி நேரம் வேணும். ஏன்னா எத்தனை ஆண்டுகால உழைப்பில் அவர் எடுத்தது. அந்த குழந்தைய அப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. போய் காப்பி வாங்கிட்டு வா, நான் யாருக்கு விரும்பாண்டிங்க. அப்போ ஒரு ஆள் ஒரு கேரக்டர் ஒரு தான் டீ வாங்க போவான். அந்த கேரக்டரு இந்த படத்தில் பின்னாடி ஒரு பெரிய சீனை இயக்கும். அந்த கேரக்டர் அவன் தான் பொய் சாட்சி சொல்லுவான். விரும்பாண்டி, கொத்தாலத்தேவன், இந்த கோட்டைச்சாமி, இந்த குரூப் அக்கட்டில் ஆகிறதுக்கு காரணமே அவனாக தான் இருப்பான். ஒரு சீனை எப்படி வைக்கிறான் பாருங்க. உன் கடைக்கு போயிடாத, டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு வா, அவன் சாரே அடிக்ட்டுங்கிறது அந்த சீனில் வச்சுருப்பான். ஒரு விஷயமும் பின்னாடி அந்த கதையோடு வந்துக்கிட்டே இருக்கும், டீகோடு வந்துக்கிட்டே இருக்கும். சாரே அடிக்ட் அவன் கடைக்கு போயிட போகிறான்னு போகிற பேரை ஒரு 28 பேரை கொலை செஞ்சுவிட்டு வாங்க குளிச்சுட்டு போயிடுவோம். குளிக்கலாம் வேண்டாம் போவோம் அப்படின்னு சத்தம் போடுவான் கமல். எதுவும் கேட்க மாட்டான், போய் விடப்பா, மாப்பிள்ளை சொன்னாக்க எதுவும் பேசாதப்பா கொத்தாலத்தை. அப்போ கூட கமல் மேலே தான் கோவம் வரும். இப்படியா போயிட்டே இருக்குங்க. ஒரு சீனும்
கமலுக்கு எகென்ஸ்டாகவே இருக்கும். என்னையே வந்து ஒரு நாள் வெட்டிவிட்டான் வீட்டில் வந்து அப்படிமாப்ல, கழுத்தில் கத்தி வச்சுட்டு அப்படி இருப்பாப்புல, கமலை வெட்டிட்டார். இப்படியா போவோம். கடைசியாக அன்னலட்சுமியை கற்பழிச்சு கொலை செஞ்சிட்டார் கமல் அப்படின்னு முடிச்சிடுவோம். இதுதான் அந்த, ஏன்னா இது ரொம்ப பெரிய படம், கிட்டத்தட்ட 3 hours படம் அது. அன்னலட்சுமியை கொண்டுட்டார் அப்படின்னு முடிச்சிடுவார். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு இருக்கும், அதை கமல் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம். அடுத்தது இது அப்படியே மறந்துடுங்க, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. நான் எடுத்த ஸ்டேட்மெண்ட் கமலோட ஸ்டேட்மெண்ட், இது கமலோட ஸ்டேட்மெண்ட். கமலை உட்கார வச்சு லைட்டை போடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணி இப்படி உட்காந்துட்டு லைட் ஆகணும். சரி, அன்னலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை நீங்கள் கற்பழித்து கொலை செஞ்சுருக்கீங்க. எல்லா கொலைகளுக்கும் முன்னாடி ஒரு நியாயம் இருக்கும், அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை, என்ன நடந்து சொல்லுங்கள் அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட பேச விரும்பலை அப்படின்பாரு. நான் ஒன்று நான் ஒரு கேள்வி கேட்டா, நம்ம ரோகிணியை பற்றி கேளுங்க அப்படின்னு. உள்பாடி சைஸ் என்ன அப்படின்னு. புரியலை அப்படின்னு. உள்பாடி சைஸ் என்ன? அதை ஒரு பொம்பளை கற்பழித்து கொலை செஞ்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நானும் கேமரா தூக்கிட்டு வர வேண்டிய சரிக்கிட்ட உள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே போடி. அந்த போலீஸ்காரர் சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்டில் சொல்லியாச்சு, தண்டனையும் கொடுத்தாச்சு அப்படிம்பாரு. உடனே அந்த போலீஸ்காரர் விரும்பாண்டே ஒழுங்காடுறாரு, டபுள் டேபிளை தட்டுவார். எல்லோரும் தூக்கி போடுமா, உங்கள் எல்லாருக்கும் பயனா என்னென்னு தெரியுதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு பயனா என்னென்னு தெரியாது, அதுதான் என் பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு கேமராமேன் லைட்டை போட்டுருவார். விளக்காமத்தியா பதிவு பண்ணாத, விளக்காமத்துப்பார். விளக்காமத்து அந்த வாரத்தில் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா, கழுத்திரி சாகிறதுனா என்னென்னு தெரியுமா அப்படின்னு அது கமலஹாசனோட எமோஷனில் சொல்லுவாப்புல. எங்கள் அப்பாவும் கழுத்தேறி செத்தவர் தான், மரண தண்டனை எனக்கும் தெரியும், வலி தெரியும், சித்த வைத்தியர், ஆனால் அவர் ஊசி போட்டாருன்னு சொல்லி அவரை கொலை பண்ணி கவர்மெண்ட் தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்தை எப்படி நசுக்குனாங்கிற வரியை குட்டி கோட் பண்ணியிருப்பார். சித்த வைத்தியர் ஊசி போட்டாருன்னு சொல்லி எங்கள் அப்பாவை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு அழகாக அந்த நேரேஷன் சொல்கிறேன். ஒரு விஷயமும் நம்ம எப்படி பாதிக்கப்பட்டோம், எப்படி என்ன ஆகிட்டு இருக்கோங்கிறத சொல்லிக்கிட்டே வருவார். எல்லாம் பொய்யும் நெசமாக இருக்கும், நெசம் எல்லாம் பொய்யா இருக்கும், அந்த தெய்வம் மட்டும் இல்லை. நீங்கள்லாம் அப்படி நாக்கு அப்படி திருத்துவார். நீங்கள்லாம் என்னை வந்து கொலைகாரன்னு சொல்லியிருப்பாங்க, அன்னலட்சுமி யார் தெரியுமா, என் பொஞ்சாதி அப்படின்ட்டு தான் ஆரம்பிப்பார் அந்த இடத்த. அந்த 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 சீனா ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் கிராமத்துலலாம் மண்ணு பொண்ணு இது எல்லாமே எங்கள் ஊரில் கொலையில் தான் முடியும். அதுமாரி தான் பெரிய ஸ்டேட்மெண்ட். மண்ணு பொண்ணு எல்லாமே கொலையில் தான் முடியும். ஒரு பாலாசிங் கேரக்டர் பயங்கரமான வில்லனாக இருப்பார் பாலாசிங். அவர் விரும்மாண்டி சண்டியார்னு ஏன் கூப்பிடுற, ஆத்தா வச்ச பேர் ஆகா விரும்மாண்டின்னு இருக்குல்ல, ஆத்தானா யாருன்னு புரியுதா? அம்மா, எந்த அம்மா? ஜெய அம்மா வச்சது, பஞ்சாயத்தை முடிச்சது. என்ன டீ கூட கவனிக்கிறீங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்கிறது. ஆத்தா வச்ச பேர் தான் அழகா விரும்மாண்டின்னு இல்லை, அப்புறம் ஏன் சண்டியார்னு கூப்பிடுற? யார் வச்சாலும் நீ சண்டியார் தான்யா அப்படின்னு. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கமல் 407 முன்னாடி நின்றுட்டு எங்கே போகிறோம், எப்படி நீங்கள் அதை கரெக்டாக அதை நோட் பண்ணி கவனிச்சிட்டீங்க, மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஆமாம், அரசியல் தானே. இல்லை அந்த காட்சி வரும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டீங்களா? ஃபீல் பண்ணிட்டேன். பிரச்சனையை பார்த்துக்கிட்டே வரல. சரி, ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை, நானும் 23 வருஷமா இதே வேலை தானே. சரி, மாடை முட்டவரை என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் திருமணத்தா மாடு விட்டுத்தா அப்படி நீ பொட்டச்சியை பார்த்துருப்பேன். அப்போ பாருங்க அந்த லவ்வோட நேரேஷன், அன்னலட்சுமியை லவ் பண்ணணுங்கிற நேரேஷன். நீ பொட்டச்சியை பார்த்து நின்றுருப்ப, மாடு முட்டி இருக்கோம், எங்கடா செயினங்கடா ஆத்தா உசாரு அப்படின்னு சொல்லி வருவார். பஞ்சாயத்துல 2 வாய்ஸ் வரும், அவரையும் திட்டுவாங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்திருப்பாரு கமல். சிங்கப்பூர்லேயே தூக்கி சீனாக்காரனை தூக்கி போட்டு மிதிச்சு போட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ தான் இந்த சீன் வரும். எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதில் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவோடைய நண்பர் செந்தில்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொஃபஸராக இருக்கார். கமல் ஃப்ரெண்டாக வர்ற ஒரு கேரக்டர் செந்தில்னு, தலைமுடி இப்படி இருக்கும், ஹைட்டாக இருப்பார். நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன் தேனியில். எங்கள் அப்பாவுடைய நண்பர், அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் வந்து வீட்டுக்கு தானே அப்பத்தா படுத்துருக்கடா அப்படி தூங்குற மாதிரி இப்படி இருக்கும். விசிறி வந்து இங்கே இருக்கும். படத்திலே கமல் பயப்படுறாள் அப்பதான் அன்பு அன்பு கலந்து மாதிரி அது வேற மாதிரி இருக்கும். இப்போ பாரு, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள சும்மா அது செத்து போயிட்டுருக்கும். ஆல்ரெடி தண்ணி ஊற்றிடுவோன்னே இறந்தோன்னே உட்காந்து ஒரு அழுவு இருக்குல்ல, கம்யூனிட்டி என்னை விட்டுட்டு போயிட்டேடி கண்ணா புண்ணான்னு திட்டுவார்.
அது அந்த நம்ம முருகர் கடவுளை போய் யாரும் வாங்க போங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. டேய் முருகா அப்பா ஏன்டா இந்த பாடப்படுத்துற, அந்த உரிமையான ஒரு கடவுளை நீ அவன்னு திட்ட முடியுதுன்னா அது சிவபெருமானையும் முருகனையும் தான். சிவபெருமானை அப்பன்னு சொல்லி திட்டுவோம். ஏண்டா அப்பா சிவபெருமான் டேய் நான் பாட்டுக்கு சிவனே ஏன்டா என்னை போட்டு படுத்துறேன்னு. அது முருகரை திட்டுவோம். அந்த மாதிரி எந்த கடவுளையும் அந்த மாதிரி உறவு இல்லை, உறவு. மாரியம்மாவை அவன்னு தான் சொல்லுவோம். ஆத்தா அவ ரொம்ப கோகாரிக்கும் போல அது மாதிரி அப்பத்தட்ட பூட்டி அடி என்னை விட்டுட்டு கம்நாட்டி ரொம்ப நாள் இருப்பேன்னு சொன்னியடி இப்படி பூட்டி அடின்ட்டு அந்த எமோஷனில் கொட்டுவார். இது கமலஹாசன் சொல்லக்குள்ள தான் தெரியும். அதே குத்தாலத்தை சொன்னப்போ வேற மாதிரில இருக்கும். தண்ணி எடுத்து ஊற்றி கொண்டுட்டாங்க கழுவிங்கிற பேரில் சொல்லுவார். கமல் சொல்லக்குள்ள இருக்கும். போலீஸ்னா போலீஸ் வேலையை பார்க்கணும், இங்கே வந்து எதுக்கு புரோக்கர் வேலையை நீ பார்க்குற, இங்கே தான் நிலம், இங்கே தான் விவசாயம், இயற்கை விவசாயம். என் மண்ணில் இங்கிலீஷ் உரத்தை கொட்டி மண்ணை கொண்டுட்டீங்கடா. சயின்ஸ் அவர் பேசுனது விஞ்ஞானம், அது விவசாய விஞ்ஞானம் பேசினார் கமல். இங்கிலீஷ் உரத்தா யூரியா டிஏபிலாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் உரத்தை மட்டும் சாவடிச்சிட்டிங்கடா. நாங்கள் பண்ண போகிறோம் மம்புழு விவசாயம், மம்புழு தான் விவசாயம் பாரு. அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று உருவாகிட்டு இருக்கும். அப்பத்தாவை இங்கே தான் புதைக்கணும் அப்படிம்பாரு. ஏய் நிலத்துல புதைச்சின்னா நிலம் விலை போகாதுடா, எதுக்கு விலை போகணும், எதுக்கு விற்கணும் அப்படின்னு இப்படிதான் பேச்சே இருக்கும். ஒரு முழு போதைக்காரன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி கேரக்டர். பார்த்தா அப்பத்தா தோணும் குழியில் தண்ணி ஊரா வரும். ஆனால் அப்பத்தா வெட்டின குழியில் தண்ணி வருதுன்னு ஒரு நபருங்கடான்னு போய் மண் அள்ளி அத்தை கிளவி என்னை விட்டு தாயே ரத்தண்டாது எங்கள் அப்பத்தா அள்ளி மண்ணை பூசி பார்ப்பல. அப்போதான் இவனும் எல்லாம் விலை கேட்குறானுவோ, என் அப்பத்தா செத்து போச்சு அப்போ கூட என் ரத்தத்தை உரிய பார்க்குறவனு தான் மண்ணள்ளி இறக்கிறது, போங்கடா அங்கிட்டால பெரிய மனுஷனுங்களான்னு. அப்போ தான் காந்திமதியோட ஒரு இது கமல் சொல்லக்குள்ள தான் புரியும் உங்களுக்கு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி கமலை வெறுத்துனாலாம் நான் திருத்திரப்பட்டி கிலாதேட்டில் பார்த்தேன், என்னடா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரி படம் இருந்துச்சு. அப்போதான் தெரியும் உண்மை இவன் எப்படி பாசமாக இருக்கான். யார் ஒரு குழந்தை, இவன் 70-80 கிலோ குழந்தை. இது மண்ணள்ளி தடவிட்டு பூசிட்டு போங்கடா, அடி அரைஞ்சிட்டு விற்க மாட்டேன்டா, இங்கே தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி காந்திமதி வந்து காம்ப்ரமைஸ் காந்திமதிக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. காந்திமதி வந்து காம்ப்ரமைஸ் மண்ணள்ளி பூசிட்டு அப்போ தான் மாடை வளர்த்தேன் யாரு இதுன்னு சரியான சோகா பாட்டு, கண்ணு தண்ணி வந்துடும். அது இளையராஜா தான் அந்த இடத்துல அந்த கிளம்பி வரும் அந்த பாட்டு. முடிஞ்சிட்டு அந்த அந்த பாட்டோடைய மொட்டை அந்த பாட்டோடைய இறுதி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழாவில் ஃபுல்லாக போதை போட்டு தடவி போவாப்புல இப்படின்ட்டு போவார் பசங்கள்கிட்ட. ஒரு சின்ன விஷயம் கூடங்க, எதுக்காக நான் இந்த இப்படின்னா உனக்கு போகிறேன்டான்ட்டு போயிடுவார். அது வசூல்ராஜா எம்பிபிஸ்லையும் தெரிஞ்சிருப்பார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நல்லா இருக்கு. பார்த்தா முதுகில் கத்தி விட்டு விழுந்து தடவி கடை வருவார். அன்னலட்சுமி தான் காப்பாற்றும். எங்கே என்னாச்சு இப்போ பேசி அந்த நையாண்டி நக்கல்லாம் செத்தா தெரியும் அப்படிம்பான். யார் ஒத்தாளத்தவன் செத்தா எப்படி தெரியும் அப்படின்னு. இப்போ என்ன இங்கே வந்தோன்னே நம்ம தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக போகிறோம், என்னை அன்னலட்சுமி தான் காப்பாற்றுச்சு அப்படின்னா அப்போ தான் அந்த கண்கள் சிவக்க ஆரம்பிக்கும் ஒத்தாளத்தவனுக்கு. யார் பசுபதி, ஏன்னா கேரக்டர் நேமாவும் சொல்லிட்டு வரேன், கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க. அப்படி எழுந்து டக்குன்னு அந்த கீழே கால் சட்டையை மாட்டுவார். முடிவெட்டக்குள்ளே ஏன் கால் சட்டையை கட்டி இருக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறார் பாருங்க. முடிவெட்டக்குள்ளே கால் சட்டையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதை மாட்டுவார். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு சீனரிஸ் கொண்டு வர்றது தான். அன்னலட்சுமி அப்படின்னா ஏன் அப்படிங்க, இது சொல்கிறதெல்லாம் நிசமா அப்படின்னு. மனுஷனோ மாடோ சாவ கிடக்குள்ள எப்படி காவந்து பண்ணாமல் அப்படிங்க. அப்போ தான் தெரியும் அண்ணன் மக ட்ரிகர் ஆகிட்டா இவங்ககிட்ட அஃபெக்ஷன் ஆகுறா அப்படின்னு. அது ஒரு மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து ஒரு தேன் கூட கலைச்சிருவாங்க. எல்லாம் ஓடி அழகு ஓடி ஒழிவாங்க. கமல் மட்டும் ஒரே ஒரு நெருப்பு வச்சு விளையாட்டு காமிப்பார். காரணம் தான் அவர் முரட்டு குழந்தையாகவே காமிக்கணுங்கிறதாக அந்த சீன் காமிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் மாடு வயலில் நிற்கும். மாடு வயலில் வந்து இந்தவங்க எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னல இந்த செந்தில்னு எல்லாம் சேர்ந்து அந்த மாட்டை வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. மாட்டை மேலே கை வச்சிங்க கொண்டு விடுவாங்க அப்படின்னு. கொண்டு விடுவாங்களாம், செத்து விடுவா, பிரியாணி ஆகிடுவேன். நான் மாட்டை சொல்லலை உங்களை சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் ஒருத்தர் கேரக்டரு, நீ அந்த ஆளுக்கு வேண்டிய போகிற கழுதை கழுதையாமல மாடுன்னு சொல்லி ரூபாயெல்லாம் வாங்கிவிட்டோம், பரிசெல்லாம் வாங்கி நக்கல். டேய் சும்மா பேசாதீங்கடா, மாடு வெறிக்குது இல்லை. இந்த முகர கட்டிக்கு டபுள் மீனிங் வாசனை வேற. பேண்ட்டை கொடுக்கடா அப்படின்னு. ஏண்ணே அப்படின்னு. பொம்பளை புள்ள போகுது பேண்ட்டு போடாம தப்பாக நினைப்பாங்கண்ணே. அண்ணே நீங்கள் காட்டுக்குள்ளே போங்கண்ணே, நாங்கள் எதையும் பார்க்கல, நிம்மதியாக வீட்டுக்கு போகிறோம்னே அப்படின்னு அவங்க இந்த பக்கம் போவாங்க. பைக்கு ஸ்டார்ட் ஆகாது, ரயில்வே கிராசிங் இருக்கும். பார்த்து போ, ரயிலில் அடிபட்டுற போகிற. இந்த ஊரில் வர ஒத்த ரயில் தான் ஏன் மாட்ட மோத போத, ஒத்த ரயில். எல்லாமே கரெக்டாகவே பேசுறீங்க.
பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும். டிவிஎஸ் 50 பைக் இருக்குல்ல, இப்படி சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறது, கையை கழுவணும். ஏய் என்ன அப்படிங்க, இல்லை பிளக் அவசரி போட்டால் ஸ்டார்ட் ஆகும்ல. பிளக் அவசரிங்க, அப்புறம் என்ன அவசரிங்க, நாங்கள் அப்படியே சொக்கி போயிடணுமா அப்படின்னு. நீ அப்புறம் யாருக்கு வாக்கப்பட போகிற? என்ன மாதிரி சண்டியனுக்கு வாக்கப்படு, நான் ஒன்றை மாதிரி சண்டியனுக்கு வாக்கப்பட போகிறேன். நான் நல்லா பெரிய சச்சின் டெண்டுல்கர் பேர் தான் வைப்பேன் அப்படின்னு. சச்சின் டெண்டுல்கருக்கு செல்ல பேர் என்ன, டென்டா அப்படின்னு. நான் வந்து பெரிய இடத்துல வாக்கப்பட்டு மகாராணி மாதிரி வாழ போகிறேன், ஒன்று பேர் சண்டியனுக்கு வாக்கப்படுவேன். ஆத்தே சொரிமுத்து, இந்த மாடி பேர் சொரிமுத்து. ஆத்தே சொரிமுத்து, உங்கள் அக்காளுக்கு புரிஞ்சு போச்சுரா அப்படின்னு ஒன்று. இந்த ஃப்ரேம் இப்படியோட வச்சுருக்கேன் கேமராவை. நடந்து போகிற அன்னலட்சுமி ஒரு புன்னுருவலோட கிராஸ் ஆகும். இனிமேல் அடிக்கடி வரப்போகிறோம்ல, எதுக்கு வெட்டுப்பட்டு சாகிறதுக்கா? அப்பயும் காப்பாற்ற போனேன், காப்பாற்றி புத்தி வரல அப்படிங்க. நானும் சித்தப்பனை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம்ல, மொதல் ஃப்ரேம் வந்துட்டு போனார்ல அப்படின்னோடனே அழைச்சி வீட்டுக்கு அழைச்சி போங்க வான்னு போயிட்டு கத்தி எடுத்து காட்டும். உடனே வந்து அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு என்னை வீட்டுக்குள்ளே வெட்ட வந்துட்டான்னு சொன்னார்ல கமல், குத்தாலத்தவன் சொல்லுவார்ல, அவனை மாட்டை பிள்ளைய மயக்கி விட்டான், பலமான எடுத்து பார்த்தா திரும்பி என்னைய ஒரு நாள் தண்ணியை போட்டு வெட்ட வந்துட்டான்னு சொல்லுவார்ல. வேற உள்ள ஏற கத்தி எடுத்துக்கொண்டு மாப்பிள்ளை அப்படிங்க விட்டு பசங்கள்லாம் 1000 ரூபா என் முதுகில் வெட்டினது எப்படி வந்துச்சு அப்படின்னோடனே அவனை ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. அலர்ட் ஆகிடுவாங்க, ஒரு பிளான் இருக்கும் ஆல்ரெடி, அலர்ட் ஆகிடுவாங்க எல்லாருமே. பாலாசிங்க என்னடா மரியாதை பேசுறீங்க, மாக்குன்னு ஒரு பாலாசிங்க, நீ பேசாதடா அவனை பேச சொல்கிற. கமல் கொத்தாலத்தேவனை நீ அவனை பேசுகிற. அவனை என்ன மாப்பிள்ள என்ன சந்தேகப்பட்ட, உன்னை வந்து நான் ஏற்றுக்கிட்டதுக்கு, உன்னை வந்து இதாக ஏற்றுக்கிட்டு மச்சானா ஏற்றுக்கிட்டு என்ன சந்தேகப்பட்ட, யார் தெரியுமில்ல, எந்த அருவா தெரியுமில்ல, காரு ரிப்பேர் ஆகி போச்சு பாருங்க நல்லமனாய்க்கு ஊரில், அப்புறம் வண்டியிலேருந்து களவாடப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அப்போ அதில் இந்த அருவாள் இருந்துச்சு. ஆமாம் அப்படின்னு எல்லாரும் அப்படியே கமல் இப்படி நிற்கிறாள், அப்படியே உடைஞ்சு போவார். குழந்தை அது எதுவும் தெரியாது, ஒரு வேலை இருக்குமோ, பப்புள் காம் வேற எப்பயும் அரைச்சிக்கிட்டு அப்படியே நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னா வைக்கிற சீன் தான் கமல் பாஞ்சு அந்த கத்தியை பிடுங்குற சீனு. ஆனால் குத்தாலத்தேவன் சொல்லக்குள்ள தன்னை வெட்ட வந்ததாக சொல்லியிருப்பார். இப்போ புரிஞ்சுட்டு அந்த ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணிட்டதா, அதுதான் நிகழ்ந்துருக்கும். இதாகிட்டு தான் அப்போ தான் வந்து நான் நல்லமநாயக்க ஊருக்கு பஞ்சாயத்து பேச போகிறது அப்படின்னு வைப்பாங்க. அதோட விளைவு தான் இவர் தனியாக போட்டு மன்னிப்பு கேட்க போக்குள்ள போனார்ல, இவங்க வந்து எல்லாரையும் இப்போ கனெக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். விருமாண்டிக்காவண்டியே கொலை பண்ணியாச்சு, விருமாண்டினால தான் கொலை நடந்துச்சுன்னு ஒத்தாளத்தவன் சொல்லியிருப்பான். நெவர், கமலஹாசன் மன்னிப்பு தான் கேட்க போவார் செருப்படுத்துட்டு போய். மன்னிப்பு கேட்குறேன், அன்னலட்சுமி சொன்னிச்சு நான் மனுஷன் நீ பெரிய மனுஷனா அப்படின்னு மன்னிப்பு கேட்க போன ஆள். இவனுக்கு வந்து எல்லாரையும் வெட்டிடுவாங்க, குழந்தைய வரைக்கும். கிணத்துக்குள்ளே குளிக்க போகல வேண்டான்னு விரட்டிருப்பார்ல கமல். அது ஏன்னா கிணத்துக்குள்ளே வந்து அந்த குழந்தையோட தாய் இருக்கும், யார் கொண்டராசோட பொண்டாட்டி இருக்கும். ஆமாம், ஒழிச்சு வைக்கிறது, வாயமுடு சத்தம் போடா அப்படி சொல்லிட்டு கிணத்துக்குள்ள வாயமுடு கொன்ற புறான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் எல்லாம் கிணத்துக்குள்ள வராங்கன்னு விரட்டுவான். அதை காப்பாற்றிருப்பார் கமல். இதே விருமாண்டி கொத்தாலத்தேவன் கோட்டில் ஏற்றக்குள்ள நான் அன்றைக்கி கொத்தாலத்தேவனோட மதுரைக்கு போயிருந்தேன்னு சாட்சி சொல்லுவார் கமல். நான் அன்றைக்கி உண்மையை மறைச்சேன், நெசத்தை ஜட்ஜி பணம் வாங்கிடுவார், சாட்சி பணம் வாங்கிடுவான், எல்லாம் அந்த பேய்க்காம போலீஸ் பண்ணி கொடுப்பான் இந்த வேலை எல்லாத்தையும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்போ அந்த எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, அந்த 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 கிணத்துக்குள்ளே இருந்த லேடி காப்பாற்றினார்ல, பொய் பொய் அன்னைக்கு கிணத்துக்குள்ளே இருந்தப்போ நீ நல்லவனாக இருந்தில்ல, பொய்யுங்க. ஆனால் கமல் நல்லவங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு அந்த ஆப்போசிட் டீம் இருக்காங்க, நாயக்கர் டீம், நல்லநாயக்கர் டீம், எல்லாருக்கும் கமல் நல்லவர் தெரியும். குழந்தை என்னையா பண்ணிச்சு விரும்பாண்டி அப்படிம்பாரு. சாட்சி அப்படியே ஒதுங்குவான். சாட்சி வந்து அந்த சைடு இந்த சைடு வந்துடுவான். நான் நிம்மதியாக தூங்கிடுவேன், நீ நிம்மதியாக தூங்குவியா என்னன்னு பாரு. ஏன்னா கமலஹாசன் நல்லவன், அவனாலெல்லாம் இதெல்லாம் ஜீரணிக்க முடியாது. உட்காந்து டீ கோடிங்கில் வந்து நிறைய பண்ண முடியாது, இது படம் ஃபுல்லாகவே டீ கோடிங் தான். அது அப்படி ஒரு டைரக்ஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது. கிணத்துல உட்காந்தோன்னே ஏய் அங்கே என்ன எல்லாரும் கிடா விட்ட இடத்துல இருக்கா, நீ உட்காந்துருக்கேன்னு மனசுக்கு என்ன போட இருக்கியா, வெற்ற கிடா மாரி உன்னை நினச்சிருவா போல இருக்கு, அது மாதிரி இருக்கு, உன்னை பழி கொடுத்துட போகிறான்னு ஒன்றுவான் அப்படின்னு முத்தம் கொடுப்பாரு. வேண்டாம் அப்படின்னு, என்ன எச்சியா அப்படிம்பாரு. டக்குன்னு இப்படி அவன் கமலோட வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த எச்சி எடுத்து போதுமா அப்படின்னு. அந்த லவ்வை இதை விட எப்படி அழகாக டெலிவரி பண்ண முடியும்? ஒரு காட்டு மிராட்டி மாரி இருக்க ஒரு குழந்தைகிட்ட லவ் எப்படி டெலிவரி பண்ணுறது? அவனுக்கு தெரிஞ்சது முரட்டு காதல், தழுவுதல், முத்தம் கொடுத்தல் தானே. வா போயிடுவோம், அப்படி நிலத்தையெல்லாம் நான் பொதுவுக்கு எழுதி வைக்க போகிறேன், அதெல்லாம் செய்யாத, பணம் போட்டு பேங்கில் சிங்கப்பூரில் சம்பாரித்த காசு வச்சுருக்கேன், அதெல்லாம் செலவாகிடும், நிலம்லாம் இருக்கட்டும், நம்ம போயிடலாம், எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், வா இங்கே இருக்கக்கூடாதுன்னு பைக்கில் கிளம்பிடுவாங்க. அழகாக போயிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னைக்கு வந்து காந்திமதி கடை வச்சுருக்கோம், பெட்டி கடை வச்சுருக்கோம். விரும்பாண்டி எதையும் சொல்லியிருக்க மாட்டான், என் புள்ள செஞ்ச தப்புக்கு இது பழியை ஏற்றுக்கிட்டு
ஃபஸ்ட்டு சிங்கப்பூர்காரன் சீனாக்காரனை தூக்கி விட்டு மிரிச்சவன் சொன்ன டைலாக்கை எங்கே வந்து ஃபினிஷிங் பண்ணுறாங்கன்னா நீ அதெல்லாம் கூட சாவியை விடு அப்படின்னு. இல்லை விருமாண்டிக்கு ஒரு வீடு இருந்துக்க, விருமாண்டியோட வீடு அது மெட்ராஸில். சொல்ல மாட்டானே, சொல்ல மாட்டேன் எது. அப்போதான் அது சொல்லும் காந்திமதி. யார்கிட்ட சொல்லுவோம்? விருமாண்டிக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, சூதுவாது தெரியாத பிள்ளை, பார்த்துக்க பதாயி, நீ தான் அவனுக்கு வந்து அம்மாவாகவும் இருக்கணும் அப்படின்னு காந்திமதி சொல்லுவோம். ஆனால் காந்திமதி மேலே ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. நீ அம்மாவாக இருக்கணும், விருமாண்டிக்கு எதுவும் தெரியாது, என் பிள்ளை செஞ்ச தப்பு, அவன் கட்டிட்டு சீனாக்காரியை கட்டிட்டு அங்கே நல்லா இருக்கான். ஆனால் இந்த பிள்ளை குற்றத்தை இருந்துக்கிட்டு சவுக்கடி வாங்கி வந்துச்சு, சொல்லியிருக்காது. சிங்கப்பூரில் சவுக்கடிப்பாங்கிறது சொல்கிறாங்க பாருங்க. சவுக்கடி வாங்கிட்டு இந்த பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு பதிவு பண்ணோம். போயிட்டு முதலிரவு அவங்களுக்குள்ள கணவன் மனைவியாக இருப்பாங்க. காஃபி குடிக்க ஏதோ வாங்குறதுக்கு வெளியே வருவார். வெளியே வந்தோன்னே ஒன்று தேடி உன் கூட்டாளி வந்தாங்க. யார் வந்தானோன்னா இந்த குரூப் அப்படியே சொல்லுவோம். ஐயோன்னு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடு அலங்கோலமாக இருக்கும், அன்னலட்சுமி இருக்க மாட்டாங்க. முதல் நாள் உடலுறவு கொண்டிருக்காங்க. கமலுடைய செமன் அவங்க உடம்புல போயிருக்கு. அப்போ என்ன செய்வார், இந்த ஃபுல் ஃபார்மில் அது விரல் எடுத்து ஒரு கிள்ளி கிழிப்பாப்புல அந்த இடத்துல. அதான் முரட்டு குழந்தை காதல், அப்படி தான் காமிக்க முடியும். ஒரு மாடு அறையக்குள்ளே ஒரு குத்து இருக்க உடம்புல, ஒன்று அறையக்குள்ளேயே ஒரு காயம் இருக்கணும், வீரத்தழும்பு அப்படி கீழ்வாப்பில். அது எல்லாமே நாளைக்கு எகேன்ஸ்டாக வரும் கமலுக்கு. நேராக அன்னலட்சுமி கொண்டு போவாங்க. அந்த கொண்டராசுக்கு கட்டி வச்சு, கோட்டசாமி கட்டி வச்சு, அது ஏற்றுக்காது. இன்றைக்கே முதல் ராத்திரி பகல்லேன்னொன்னே அதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லி ரொம்ப பெரிய ப்ரீஃப் சப்ஜெக்ட் அது. பகலாக இருக்க உங்களுக்கு முதல் பகல் போடாமல் சொந்த சித்தப்பங்கிற போக்குள்ளே அந்த மாட்டு மேலே ஏறி தூக்க மாட்டேங்க. முதல்ல ஒன்று சொன்னேன்னா, மாட்டு மேலே ட்ரிங்க்ஸ் கிளாஸ் வைப்பாருன்னு அதை இங்கே நினச்சிடுறேன். ஸ்டூல் மாதிரி அசியாமணி ஸ்டூல் மாதிரி அப்படி நிற்கும். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை, ஜல்லிக்கட்டு. ஆனால் அப்படியே திருப்பிடுவாங்க. கமல் இவளை கடத்திட்டு போய் கற்பழிச்சு செமன் இருக்கும், நகை கண்கள் இருக்குல்ல, அவளோட நகை, அதில் வந்து கமலுடைய தோல் இருக்கும், எல்லாமே மிங்கிள் ஆகிடுங்க. நல்ல நாயக்கர்லாம் கமல் பக்கம் வந்துடுவாங்க, கமலுக்கு ஃபேவராக இருப்பாங்க. கோர்ட்டு கொண்டு சரண்டர் பண்ணுறதே நல்ல நாயக்கர். அந்த காரில் பற்றி விமாண்டி வீட்டுக்கு வரக்குள்ள போலீஸும் வந்துடும். டக்குன்னு மருமகளோட துணியை அவுத்து இப்படி பண்ணிவிட்டு அந்த பாட்டிமா பயங்கரமா, பாட்டிமா வந்து நல்ல நாயக்கரோட அம்மா அவுத்து விட்டியா, பொம்பளை துணி மாத்திர இடத்துல என்ன திடீர்னு போயா மாத்திட்டு அது விரும்பாண்டி உள்ள மறைச்சு காலில் கமல். அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து எப்பா அது வேற மாதிரி. அது இப்போ தாய் மாதிரி தான் மாற அவுத்து காமிச்சு நம்மளை 2 பேருமே செஞ்சுட்டாங்களேன்னொன்னே வடக்கிடைக்கு வக்கீல் வீட்டில் கொண்டு விட்டுருவார். வக்கீல் அது இன்னொரு ஆம்பளை இருக்கும்போது அந்த மாறாப்புலாம் பெரிய புள்ள மாதிரி நினைச்சியா, புள்ள மாதிரி நினைச்சுக்கிறது தானே. ஜட்ஜி வந்து கார் உள்ள விரும்பாண்டி வச்சு கோர்ட்டு கொடுத்துருவாங்க. விரும்பாண்டி விரட்டுவாங்க. ஜட்ஜி தான் சாரி எடிட்டிங் அட்வொகேட் நடராஜன் ஐயா இருக்கார்ல, அவர் ப்ரொடியூசர், அவர் தான் கார் வக்கீல வருவார். கொண்டு வச்சு இது பண்ணிடுவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கும். இது எல்லாமே எகென்ஸ்டாக மாறும். செமன் எடுத்துருக்கோம் ரிப்போர்ட்டில். அப்புறம் இல்லைங்கிற அன்னலட்சுமியா பொண்டாட்டியா அப்படிம்பாரு. எங்கே நடந்து கல்யாணம் அப்படின்னா அந்த குலதெய்வ சாமி கோயிலில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஒரு மோதிரம் கொடுத்துருப்பாரு. தட்டில் பொண்ணு வைக்கிறதுல ஏதாவது வைக்கணும்னு கமல்கிட்ட எல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பேங்கில் இருக்குது அப்படிமா. அப்பாவியாகவே பேங்கில் இருக்குது போனான் அப்படின்னு டக்குன்னு அந்த மோதிரத்தை காட்டி, இது அப்பத்தாவோட தாலி இது அப்படின்னு அந்த டேபிளில் அந்த தட்டில் போடுவார். அப்படின்னு சாமி வரைக்கும் அந்த கோர்ட்டில் வந்து சாட்சி உள்ள அந்த மோதிரத்தை காட்டிட்டு, சரி என்கிட்ட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிம்பாரு. பொய் சாட்சி, தூக்கு தண்டனை நியாயம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த இவ்வளோ பேச வேண்டியதாக போச்சு எனக்கு. ஏன்னா உண்மையோடு வாழ்ந்த ஒரு ஜீவன் இது. இந்த பொய்யெல்லாம் ஃபேஸ் பண்ண தெரியாது. அன்னலட்சுமியை பொண்டாட்டியாக தான் நெசம் அப்படிம்பாரு. அன்னலட்சுமியோட நகை கண்களில் உங்கள் தோல் இருக்கு விரும்பாண்டி, இல்லைன்னா இப்படி ரேப் பண்ணியிருக்கேன், ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் அப்படிம்பாரு. அந்த கேரக்டர் ஒன்று வந்து உள்ள படம் வரைஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு ஆசிரியர், அவர் கமலை அடிக்கவே போயிருப்பார் ஒரு இடத்துல. என்னங்க அன்னலட்சுமி கட்டி பிடிக்கிறத படம் வரைஞ்சிருப்பார். அப்படி படம் வரைஞ்சிட்டுக்குள்ள தூக்கு கயிறு போட்டு ஒரு படம் வரைஞ்சிருப்பார். அந்த சீன் எவ்வளோ ட்ரை பண்ணுவார் நல்ல நாயகன் கமலை காப்பாற்றுறதுக்கு. விரும்பாண்டி தான் நெசம்னு ரொம்ப நல்லா உயர்வாக காமிச்சிருப்பாங்க நெப்போலியனை. ஆனால் முடியாது, எல்லாம் முடிஞ்சு தூக்கு தண்டனை அப்படிம்பாங்க. அப்படியே கோர்ட்டில் சரிஞ்சு உட்காந்துருப்பார். விரும்பாண்டி தூக்கு தண்டனை அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பதில் இருக்காது. அவர் எப்படி மனநிலைக்கு வந்துடுறாரு, அன்னலட்சுமி இல்லாத உலகம் நம்ம என்ன வாழ போகிறோம், அப்பத்தாவும் இல்லை அன்னலட்சுமி, நம்ம யாருக்கா வாழ போகிறோம், இன்னும் எல்லாம் பொய் பசங்க, ஃப்ராடு பசங்க, கொலகாரனுங்க, இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மனநிலை அவர்கிட்ட வந்துடும். எப்படி ஒரு புரிதல் பாருங்கள். இவங்க எல்லாம் கொலகார பயிலுங்க, பொய் சொல்கிறான், எல்லாம் பொய், கோர்ட்லேயும் உண்மை இல்லை, நான் வச்ச வக்கீல் வாதாடி பார்த்துட்டு இப்படின்னு பாரு ஜெயிக்காத கேஸுன்றவர். இப்போ கரண்ட் சீனுக்கு வந்திருக்கு, கமலோட பேட்டியிலேருந்து கரண்ட் சீனுக்கு வந்திருக்கு. இப்போ டெய்லிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோவையும் டேப் பண்ணணுன்னா, ஆகா இவன் நிரபராதியாச்சேங்கிறது ரோகிணி ட்ரிகர் ஆகிடும். இவனை காப்பாற்றி ஆகணுங்கிற மனநிலைக்கு அது தள்ளப்பட்டுரும். அவங்க சமூக செயற்பாட்டில். ஆமாம். உடனே ஜெயிலுக்குள்ளே ஏதோ பெரிய ஆஃபீஸர் வர்றாரு,
எல்லாம் சீக்கிரம் கிளம்பு, கேமரா எடுங்க அப்படிம்பாங்க. பார்த்தா அந்த ஒரு உண்மையை வந்து சொல்லுவார். கமல் அப்படியே உட்காந்துருப்பான் சரிஞ்சு போய். அப்போ பேய்க்காமல் சொல்லுவான், இவன் என்ன 14 கொலையாக பண்ணால், நான் எஃப்ஐஆர் போடலை, தண்டனை வாங்கி கொடுக்கல, அதுமாரி ஏதாவது ஒன்று போட்டுவிடு அப்படிம்பாரு. அதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணோன்னே அவங்கள தூக்கி விரட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த சிறைவாசிகள் ஒட்டுமொத்தமாக ஈசல் மாதிரி மாறி கதண்டு விஷவண்டு மாரி விரட்டுவாங்க இவங்களை. எங்கே போயிட முடியும், ஜெயிலுக்குள்ளேருந்து சுற்றி வருவாங்க. ஒத்தாளத்தை வந்துட்டு இப்போ சொல்லுவார், அந்த கேசட்டை கொண்டு வா. கேசட்டை கொண்டு தான் எனக்கு என்ன லாபம், ஒத்தாளம் விரும்மாண்டி அவனை தர்றேன் இறையா, ஜெயில் கலவரத்தில் கொண்டு. அதே விரும்மாண்டிகிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிம்பாரு. நீ கழுத்தில் கயிறு சாகணும், அதை நான் பார்க்கணும். பேய்க்காம பொம்பளை அவன் தானே போய் போலீஸு, நீ கழுத்தில் கயிறு சாகணும், வேற என்ன வேணும் சொல்லு, நடக்கிறது பேசு, வேற என்ன வேணும், எனக்கு தூக்கு கயிறு இல்லாமல் செஞ்சிருவியா, விரும்மாண்டி அது வேற ஒத்தாளம், ரைட் அப்படி. அந்த பாருங்க எப்படி ஒரு இறையா ரோகிணியை பிடிச்சி கொடுத்துட்டா, ஒத்தாளத்தை இறையா தரேன் நீங்கள் சொல்லியாச்சு, அங்கே கமலை இறையா தரான்னு சொல்லியாச்சு, 2 பேரும் என்ன ஊகொல்லேன்னு ஜெயில் கலவரம் நடக்கும். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் நாசர் குத்துப்பட்டுருவார். நாசரோட ட்ரெஸ்ஸை கட்டி கமல்கிட்ட கொடுத்துருவாங்க. கமல் இவங்க பக்கம் தான் இருப்பார். நீ இது வரைக்கும் எந்த தப்பு செய்யலை, தப்பு செஞ்சிடாத கமலை, நீ தப்பு செய்யலை, தப்பு செஞ்சிடாத, ஒத்தாளத்தை எதுவும் பண்ணிடாத, நம்ம வெளில போய் நீதிமன்றத்தில் வச்சு ஒன்று விடுதலை பண்ண போகிறோம், நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு நாசரோட ட்ரெஸ்ஸை கட்டி கொடுப்பார். சல்யூட்டில் அடிப்பார் கேப் போட்டு. நாசரை வயிற்றில் குத்திடுவாங்க. கதவெல்லாம் ஒட்டாச்சு. பெரிய ஜெயில் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்போ ஸ்டார்ட் ஆகும், பயங்கரமாக இருக்கும். ஜெயில் கலவரத்தை அப்படியே கண்முன்னே நிறுத்துவாங்க. நிறுத்தி ஒட்டச்சி அடைச்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் ஒத்தாளத்துக்கு இருக்கும் 1 to 1 வந்துடும். ஒரு குத்து, இந்த ஒரு விரலால் தொண்டையில் குத்துவாப்புல கமல் அப்படின்னு, வாயிலேருந்து பழக்கு ரத்தம் வரும். அப்போ கூட கமல் கொண்டதாக அது இருக்காது. தேசிய கொடியோட அந்த ஆம்பு இருக்குல்ல, அது வந்து குத்தும் சட்டக்குன்னு ஒத்தாளத்தை நெஞ்சில் குத்தி அப்படி சரிவாப்புல. சரிஞ்சோன்னா மறுபடியும் இவருக்கு உச்சநீதிமன்றம் போய் ரோஹிணி எல்லாம் விடுதலை வாங்கிடுவாங்க. கமலுக்கு தாடியெல்லாம் வச்சு எல்லாம் புட்டெல்லாம் வச்சு டிவியில் பேட்டி எடுப்பாங்க. சன் நியூஸில் தூக்கு தண்ணியில் இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. என்னையெல்லாம் தூக்குலை போடுறதும் சரிதான், வெளில விடுறதும் சரிதான், எல்லாமே எனக்கு ஒன்று தான். அன்னலட்சுமி சொல்லும், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், பண்ணிக்கிறவன் பெரிய மனுஷன். நான் இப்போ மனுஷனாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்க ஐயா, எனக்காக ஒரு எளிய மனிதனாக அதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ். இப்படி எளிய மனிதனாக உட்காந்து, ஏன்னா எப்பயுமே புஜம் விரிஞ்ச ஆள் கமல், கூனி குறுகி உட்காந்து இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் வாதாடி ஏதோ நீதி வாங்கிட்டாங்க ஐயா, நான் வெளியில் வந்துட்டேங்க ஐயா, ஆனால் அன்னலட்சுமி இல்லாத உலகத்தில் நான் என்னங்க ஐயா செய்ய போகிறேன், தூக்கு தண்ணை இருந்தாலும் சரி தான், இல்லைன்னாலும் சரி மாதிரி சொல்லக்குள்ள அந்த படத்தோட நேரேஷன் ஒரு தவறான சாட்சிகள் மூலியமாக ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி மரண தண்டனைக்கு உள்ளாயிடுவான் அப்படின்றது தான் அந்த படத்துடைய கன்க்ளூஷன். சொல்ல நினச்ச ஒன்லைன் என்னென்னா இதுதான் ஒன்லைன். அந்த படத்தில் எல்லாருமே தண்டிக்கப்பட்டவங்க, காமிக்கப்பட்டவங்க எல்லாரும் குற்றவாளிகளும் இல்லை, நிரபராதின்னு சொன்னால் எல்லாரும் நிரபராதியும் இல்லை. நிறைய வழக்குகள் மாறி 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 இருக்குங்கிறத அதை சொல்லியிருக்கோம். தூக்கு தண்டனை தீர்வாகுமா அப்படி புரிஞ்சுக்க முடியாது. தூக்கு தண்டனை என்னை பொறுத்தவரை தூக்குங்கிறது தண்டனையே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. மரணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கப்படுற சம்பவம், அது எப்படி எனக்கு தண்டனை ஆகும்? தண்டனைங்கிறது அது இல்லையே, நான் தான் இப்போ இருந்தாலும் சாவ தானே போகிறேன். நான் காட்டும் பிராண்டியா, நான் கற்பழிச்சிட்டேன், கொலை செஞ்சுட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன். என்னை எல்லாரும் சேர்ந்து, கவர்மெண்ட்டே சேர்ந்து, கற்றறிந்தவர்கள், அரசு வழக்கறிஞர்கள், கற்றறிந்த நீதிபதிகள், படித்த மேதாவிகள், மெத்த படித்தவர்கள், ஒரு கவர்மெண்ட், ஒரு சிஸ்டமே சேர்ந்து என்னை தொங்க விடுறது நியாயமா? பொது கருத்தை பார்த்தா நான் பேசுறது கொஞ்சம் எதிரடையாக தெரியலாம். ஆனால் இப்படி விரும்மாண்டி மாரி யாராவது தொங்கிட்டாங்க என்ன ஆகுது? வெள்ளைக்காரன் தான் கொல்லணும்னு நினச்சான், நம்மளை எதிர்த்தா கொல்லணும்னு நினச்சான். இது ஜனநாயக நாடு தானே, நான் உங்களோட நாட்டுடைய பிரஜை தானே, என்ன எப்படி நீங்கள் கொல்லுவீங்க? இது என்ன சர்வாதிகார நாடா? அதோட தூக்கு தண்டனைங்கிறது தண்டனை ஆகாது. நான் என்னைக்கு இருந்தாலும் சாவ போகிறேன், நீ என்ன தொங்க விடுறது? அதனால் தண்டனை இல்லை. நான் ஆயுள் முழுக்க சிறையில் வைங்க, வெளில உலகமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதை அனுபவிக்காமல் கஷ்டப்படுறது தான் எனக்கான தண்டனையாக இருக்க முடியும். வேறு எதுவும் தண்டனையாக, என்னோட சுதந்திரத்தை பறிக்கிறது மட்டும்தான் தண்டனையாக இருக்க முடியும். என்னை மரணிக்க வைக்கிறது தண்டனையாக இருக்க முடியாது. பிறகு ஒரு படத்தோடு சந்திப்போம். நன்றி. நன்றி சார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.